எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு பருப்பு அடை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை 1 கப் எடுத்து நைட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, இதெல்லாம் வாஷ் பண்ணி காலையில் ஊற வைக்கணும். ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். ஊற வச்சுட்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, இட்லி அரிசி இருக்குல்ல, புழுங்கரிசி, அதெல்லாம் ஊற வச்சுக்கணும். அரிசி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த கொண்டக்கடலையை போட்டு இந்த மாதிரி மசிஞ்ச உடனே அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு இருக்குல்ல, அதை போடணும். பருப்பை போட்டு ரொம்ப அரைய விட வேணாம். நல்லா குறைன்னு இருந்தால் தான் நம்ம அடை சாப்பிடக்குள்ளார டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பருப்பு கொஞ்சம் குறைன்னு ஓடக்குள்ளாரே எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இது கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் 1 கை அளவுக்கு போட்டிருக்கேன். சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 கை அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். இதில் பருப்பு இருக்கிறதுனால தூள் பெருங்காயம் போடணும். தூள் பெருங்காயம் இல்லைன்றதுனால கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பில்லை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும். 1 கை அளவுக்கு கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கணும். உளுத்தம் பருப்பு நிறைய போட்டு தாளித்தோன்னா நம்ம அடை சாப்பிடக்குள்ளார உளுந்து கடிப்படுறது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றினோன்னாக்கா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி மெலிசாக சிம்மில் வச்சு நம்ம எடுத்தோம்னாக்கா நல்லா மொறுன்னு வரும் அடை. தேங்காய் அதிகமாக வச்சு, பச்சை மிளகாய், இஞ்சிலாம் வச்சு, பொட்டுக்கடலை கம்மியாக வச்சு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்லாம். தக்காளி சாஸ் வீட்டில் செஞ்சது தான். இது எப்படி செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.